வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பரப்புரைப்புகள் மிகவும் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். வந்து நாகர்கோவில் தொகுதியில் சாலை வலம் சென்று அந்த கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்ச்சியில் திரு டிடிவி தினகரன் அவர்களை காணவில்லை. டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி காரணமாக அதில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அண்மை காலமாக திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமான உறவு சுமூகமாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. தேர்தல் இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாக இருவரும் இருவரும் என்றால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளால் எடப்பாடி அவர்களை விமர்சித்துக் கொண்டே இருந்தார். எடப்பாடி அவர்களிடம் அது பற்றி கேட்கும்போது அவரெல்லாம் ஒரு ஆளா என்று மிக எளிமையாக கடந்து போய் கொண்டிருந்தார். இது இந்த கூட்டணி பொருந்தவே பொருந்தாது என்றுதான் அதற்கு அந்த கூட்டணியில் டிடிவி தினகரன் சேரும் வரை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நான் சேரவே மாட்டேன் என்று சொன்னவர் பிறகு அதே முதலமைச்சர் வேட்பாளரை ஆதரித்து இப்பொழுது தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கட்டாயம் டெல்லி பாஜகவின் அழுத்தத்தால் நடந்தது என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார். அவருடைய டிடிவி தினகரன் அவருடைய தேர்தல் பரப்புரையில் ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டைன்னா பெரியவங்க சில விஷயங்களை ஒரு அறிவுரையாக சொல்லுவாங்க, அதை கேட்டுக்க வேணும். அந்த மாதிரி பிஜேபி இதை செய்தது என்று அவருடைய வாயாலே ஒப்புக்கொண்டார். அவர்கள் தான் இவர்களை இணைத்து வைத்தார்கள் என்பது அதிலிருந்து தெரிகிறது. அப்படி வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்டதால் இன்று வரை இரண்டு கட்சி தொண்டர்களும் இணையாமல் ஒருவருக்கொருவர் மோதி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் அந்தந்த தொகுதிகளில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கிறது. அண்மையில் ஒரு ஒரு புகைப்படம் பார்த்த டிடிவி தினகரன் அவருடைய தொண்டர்கள் மிகவும் கொதித்து போயிருந்தனர். அந்த ஒரு புகைப்படம் வெளியானது. அந்த புகைப்படத்தில் ஒரு சோபாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர் பக்கத்தில் இன்னொருவர் அமர்ந்திருக்கிறார். பக்கத்தில் ஒரு நாற்காலியில், பிளாஸ்டிக் நாற்காலியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அது அவருக்கு நேர்ந்த மிகப்பெரிய அவமானம், அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று டிடிவி தினகரன் கட்சி தொண்டர்கள் மிகவும் கொந்தளித்து போனார்கள். அதாவது அனைவரும் சமம் என்று நினைக்கிற அந்த மனநிலை உள்ள யாரும் மூவரும் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் மனதிற்குள் ஒரு ஜமீன்தார் பரம்பரை என்ற நினைப்பும், சனாதன சிந்தனைகளும், ஏற்றத்தாழ்வுகளும், நான் பெரியவன் அவன் சிறியவன் என்கிற நினைப்பும் இருக்கிறவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சோபாவில் அமர்வது பெருமை என்றும், நாற்காலியில் அமர்வது சிறுமை என்றும், பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்வது சிறுமை என்றும் அவர்கள் மனதில் படிந்திருக்கிறது. அவர்கள் அதனால்தான் டிடிவி தினகரனை பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர வைத்துவிட்டு அவர் சொகுசாக சோபாவில் அமர்ந்திருக்கிறார் என்கிற விமர்சனங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே இன்னும் ஒருபடி கூடுதலாக போய் இதற்கு முன்பு, அதாவது ஜெயலலிதா அவர்கள் எழுந்த பொழுது, டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கட்சியில் இருந்த பொழுது ஒரு அறைக்குள் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்று சிலர் சொல்கிறார்கள். நடந்தவற்றை சிலர் சொல்கிறார்கள். அவற்றில் டிடிவி தினகரன் அவர்கள் முன்பு அமரக்கூட இவர்கள் மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் அமர்ந்திருந்தால் அவர் எதில் நின்று கொண்டிருப்பார், கையை கட்டி கொண்டு நின்று கொண்டிருப்பார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி இருந்தவர் இன்றைக்கு அவரை ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார வைத்து அவமானப்படுத்தி விட்டார் என்பது அவர்கள் அந்த கட்சி தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதனால் இது மட்டுமின்றி எங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு தருவதில்லை என்று டிடிவி தினகரன் கட்சி வேட்பாளர்கள் புகார் சொல்கின்றனர். அதிமுக வேட்பாளர்கள் இருக்கிற கட்சியில் டிடிவி தினகரனின் கட்சி தொண்டர்கள் சரியான ஒத்துழைப்பு தருவதில்லை என்று அந்த வேட்பாளர்கள் சொல்கிறார்கள் என்பது இதெல்லாம் அந்த அரசியல் மேல்மட்டத்தில் உலவுகிற புகார்களாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் திரு பிரதமர் மோடி அவர்கள் சாலை வலம் வந்து அவர் மக்களுடன் உரையாடிய போது ஒரு கட்டத்தில் அவர் கீழே இருந்து ஒரு முழக்கம் இடுகிறார். அந்த முழக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லட்டும், திமுக ஆட்சி அகழட்டும் என்று அவர் முழக்கம் இடுகிறார். அந்த முழக்கத்தை அவர் இந்தியில் முழங்கியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இந்தி திணிப்பினால் பிஜேபி அரசின் மீது கடும் கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அந்த உண்மை பாஜகவினருக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை,
நீங்கள் என்ன செய்தால் என்ன, நாங்கள் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் என்கிற மனநிலையில்தான் அவர்கள் தமிழ்நாட்டை அணுகுகிறார்கள் என்பதற்கு மோடி அவர்களின் இந்த செயல் ஒரு உதாரணமாக இருந்தது. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லட்டும், திமுக ஆட்சி அகலட்டும் என்று அவர் இந்தியில் முழங்குகிறார். பக்கத்தில் நிற்கிறவர்கள் விக்கித்து போய் நிற்கிறார்கள். என்ன இவர் இந்தியில் பேசுகிறார், எதையாவது ஆங்கிலத்தில் பேசலாம் அல்லது பேசாமலே இருந்திருக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் மனதில் நினைத்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு புலம்பிக் கொள்கிறார்கள். ஆனாலும் மோடி அவர்களோ டெல்லிக்காரர்களோ தமிழ்நாட்டின் தமிழ் உணர்வை பற்றி, தமிழர்களுடைய மனநிலையை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லை. நாங்கள் செய்வதை செய்வோம், நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், அது உங்கள் தலையெழுத்து என்கிற மாதிரியே அவர் அணுகுகிறார்கள். அப்படித்தான் இவர் அதை செய்தார். இதில் உடன் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவர் என்ன இப்படி இந்தியில் பேசிவிட்டாரே என்கிற வருத்தமெல்லாம் இல்லை. இவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லட்டும் என்று சொல்லிவிட்டாரே என்பதுதான் அவருடைய வருத்தமாக இருக்கிறது. அதிமுக கூட்டணி வெல்லட்டும் என்று இன்று வரை பிரதமர் அவர்கள் சொல்லவில்லை. அவர் எப்பொழுதுமே என்டிஏ கூட்டணி என்றுதான் சொல்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி என்று அவருடைய அந்த நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் சொல்கிறார்கள் ஒழிய, டெல்லி தலைவர்கள் இந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவர் என்று தெளிவாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், இப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொல்வதன் மூலம் அவர்கள் பீகார் மாடலை தமிழ்நாட்டில் கொண்டு வர நினைக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரிந்த ரகசியம்தான். அது தேர்தல் முடிவுகளை பொறுத்து, தேர்தலில் அவருக்கு கிடைக்கிற இடங்களை பொறுத்து அது நடைமுறைக்கு வரும் என்பது வெள்ளிடை மலை. நாளைக்கு ஒரே ஒரு உறுப்பினரை வைத்துக்கொண்டு முதலமைச்சரான நிகழ்வுகள் எல்லாம் திரைப்படங்களில் மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்தில் வேறொரு மாநிலத்தில் நடந்த நிகழ்வு கூட. அதனால் அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு. இப்பொழுது இந்த கூட்டணி, அதாவது அதிமுகவும் அமமுகவும், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் வலுக்கட்டாயமாக பிரதமர் மோடி, டெல்லி பாஜக அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இணங்கி செல்லவில்லை என்பது தேர்தல் கள நிலவரமாக இருக்கிறது. இப்போ அதான் திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பிரதமரும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து பேசுவதற்கு காரணம், முக்கியமான காரணம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்று எடப்பாடி பழனிசாமியினரும் அதிமுகவினரும் நினைக்கிறார்கள். அவர்தான் இந்த கூட்டணியில் சேருவதற்கு முன்பு அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பதை ஏற்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு நாங்கள் சகோதரர்கள், பங்காளிகள், விட்டு கொடுத்து சேர்ந்து விட்டோம் என்று சொன்னாலும் கூட அவர் இந்த அதிமுக கூட்டணி, எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் என்பதை டெல்லி பாஜகவினர் ஒப்புக்கொள்ளாமல் திரும்ப திரும்ப என்டிஏ ஆட்சி என்று பேசுவதற்கு வலிமையான காரணம் டிடிவி தினகரனும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கு காரணம், நீங்கள் அப்படி பேசுவதுதான் சரி, நீங்களும் அதிமுக என்று பேசினால் அவருக்கு ரொம்பவும் குளிர்விட்டு போய்விடும், அவர் அடங்க மாட்டார் என்றெல்லாம் சொல்லி கொடுத்து விட்டார். அதனால்தான் அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் பேசுகிறார்கள். ஏனெனில் இந்த கூட்டணியில் வேறு எந்த வலிமையான கட்சியும் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னொரு பாஜகவே மாறிவிட்டது. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணியின் தலைவர் அதிமுக என்றால், தலைமை அதிமுக வகிக்கிறது என்றால் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் எனும்போது அவர்கள் இயல்பாகவே பாஜகவின் ஒரு கிளை கட்சியாக மாறிவிட்டார்கள். ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமை, பாஜக அதுக்கு அடுத்து ஒன்றியத்தை ஆளுவதால் அது பெரிய கட்சி. அதற்கு அடுத்து ஒரு பெரிய சக்தியாக இருப்பது டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும்தான். அந்த மற்ற கூட்டணியினெல்லாம் சிறிய கட்சிகள், தமாக உட்பட எல்லாமே சிறிய கட்சிகள் என்பதால் அவர்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு அங்கு கிடையாது. திரு அன்புமணி அவர்களுடைய பயணம் ஒரு தனி பயணம். அவர் யார் எப்படி போனால் என்ன, நான் எம்பி ஆகிவிட்டேன் என்கிற மனநிலையில் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்ப சிக்கல்களை சந்திப்பதே அவருக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கிறது. இதனால் அவர் டெல்லி பாஜகவிடம் சில கருத்துக்களை பேசுகிற இடத்துல எல்லாம் இருக்கவில்லை. ஆனால் தினகரன் அவர்கள் நேரடியாக டெல்லி பாஜகவோடு தொடர்பில் தான் இருந்தார். அந்த தொடர்பின் காரணமாகத்தான் இந்த கூட்டணிக்குள் வந்தார். அவர் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பதையோ அதிமுக தலைமை என்பதையோ வலியுறுத்தி பேசாமல் என்டிஏ கூட்டணி என்றே பேசுவோம் என்கிற கருத்தை அவர் வலியுறுத்த போய் அது அவர்களுக்கும் மிக பிடித்தமானதாக இருந்ததால் அவர்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்கிறார்கள். டெல்லி நேற்று வந்த பிரதமர் அவர்கள் இந்தியில் பேசியது பலருக்கு, அந்த பாஜகவில் உள்ள பலருக்கே வருத்தம் என்றாலும்
அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லட்டும் என்று சொல்வதற்கு டிடிவி தினகரன் தான் காரணம் என்று மனதுக்குள் குமரி கொண்டிருந்தவர் நேற்று வெளிப்படையாகவே தன் கட்சி தொண்டர்களிடம் புலம்பியதாக சொல்லப்படுகிறது. இது ஒவ்வொரு தொகுதியிலும், அதாவது அமமுக போட்டியிடுகிற தொகுதிகளிலும் சரி, அமமுக வலிமையாக உள்ள அதிமுக போட்டியிடுகிற தொகுதிகளிலும் சரி, இன்னமும் அவர்கள் இணங்கி வரவில்லை. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மோதலாக இருக்கிறார்கள். இது தேர்தல் முடிவுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. இதுதான் பொருந்தா கூட்டணி என்று சொல்வார்கள். பொதுவாகவே அதிமுகவும் பாஜகவும் இணைந்தால் அது இயல்பான ஒரு கொள்கை கூட்டணி என்கிற கருத்தியல் சிந்தனை தமிழ்நாட்டில் உண்டு. ஏனெனில் பாஜகவின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிற கட்சியாக அதிமுக இருந்தது. அதாவது சனாதன கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிற கட்சியாக அதிமுக இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரை. இப்பொழுதும் அதிமுக பாஜக நினைப்பதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய இடத்தில் தான் பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்றாலும், அவர் தன்னுடைய விஷயத்தில் மட்டும், இந்த விஷயத்தில் மட்டும் என்னை விட்டுவிடுங்கள், நான் இந்த கட்சி எனக்கு வேண்டும், அதற்காக நீங்கள் சொல்கிற எதை வேண்டுமானாலும் செய்ய தயார், தமிழ்நாட்டை எழுதி கொடுக்க தயார், எது வேணாலும் தயார். ஆனால் இந்த கட்சி என்னுடையது, இந்த கட்சிக்குள் மற்றவர்களை சேர்க்க மாட்டேன் என்கிற சொல்லி அதில் வெற்றியும் பெற்று விட்டார். இப்பொழுது என்னுடைய அதிமுக என்று மேடைகளில் பேசவும் தொடங்கிவிட்டார். ஆனாலும் இந்த பகைமை என்பது இன்னும் தொடர்கிறது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் இணங்கி போகவில்லை. திரும்ப தமிழ்நாட்டுக்குள் என்டிஏ ஆட்சி என்று மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசுவதற்கு காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் தான் முதன்மை காரணம் என்று, அதாவது பேசியவர்களை கூட விட்டுவிட்டு இவர்தான் முதன்மை காரணம் என்கிற கோபம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவினர் மத்தியிலும் இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் பிளாஸ்டிக் சேரில் அமர வைத்தார் என்றெல்லாம் கூட சொல்கிறார்கள். நமக்கு அது பற்றி ஒவ்வொருவரும் சமமாக அமர்ந்திருந்தார்கள் என்றுதான் நானெல்லாம் பார்ப்பேனே தவிர, அது சோபா, இது பிளாஸ்டிக் சேர் என்று பார்க்கவில்லை. ஆனால் பிளாஸ்டிக் சேரில் அமர வைத்து அவரை அவமானப்படுத்தினார் என்கிற கருத்தியல் வலுப்பெறுவதற்கும் இந்த மோடி அவர்களுடைய பேச்சுக்கும் தொடர்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இந்த பொருந்தா கூட்டணியின் காரணமாக இது தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதால் மேற்கொண்டு அந்த கூட்டணி பலவீனமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. நமக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்று மட்டும்தான் கேட்க தோன்கிறது. பார்ப்போம், தேர்தல் முடிவுகளில் இதனுடைய உண்மை முழு வடிவம் வெளிவரும் என்று. தேர்தல் முடிவில் வெளிவந்துதானே ஆக வேண்டும். அப்பொழுது இது குறித்து நாம் மேற்கொண்டு பேசலாம். நன்றி, வணக்கம்.